பவானி, ஜெயா 2 பேருமே மருதாணி வச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஷிவானி பாப்பா வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நாங்கள் வந்து மருதாணி வைக்க போகிறோம், முன்னாடி நீ சாப்பிடுன்னு சொன்னேன். எங்கேயாவது நீ கேட்டியா? இப்போ வந்து சாப்பாடு கொடுக்க சொல்கிற? பாரு கையெல்லாம் மருதாணியாக இருக்குது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. கையை கழுவிட்டு ஊட்டி விடுமா அப்படின்னு ஷிவானி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஜெயா சிரிக்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, நீ சும்மா தானே இருக்க, நீ கொஞ்சோண்டு சிவானிக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் சும்மா இருக்கேனா அப்படின்னு சக்தி சொல்கிறார். ஆமாம், உன் கையில் மருதாணி இல்லைல்ல, அதை தான் சொன்னீங்களா? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஊட்டி விடுவேன், அடிக்கடிக்க மருதாணி வச்சுட்டு என்னை ஊட்டி விட சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு போயிட்டு டிஃபன் எடுக்கிறாரு. எனக்கு சட்னிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சொல்கிறாங்க. சரி சரி, ஆனால் உன்னை வச்சு மேய்க்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அழகாக டேபிள் மேலே தூக்கி உட்கார வச்சு ஊட்டி விடுறாரு. ஷிவானியும் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சொல்கிறாங்க. ரொம்ப பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானியும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, நான் வந்துட்டு பொன்னி அத்தைக்கிட்ட போய் ஊட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி அத்தை மட்டும் உனக்கு எப்படி ஊட்டி விடுவாங்க, அவங்க கையிலையும் மருதாணி இருக்குல்ல அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அவங்க பொன்னி அத்தை மருதாணி வைக்கவே இல்லையே, எல்லா மருதாணியும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வச்சுட்டாங்க. அதனால் பொன்னி அத்தைக்கு மருதாணியே கிடைக்கல, இத்தனோண்டு கொஞ்சோண்டு கிடச்சிது, அதை மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு போய் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஷிவானி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை அனுப்பிட்டாரு. போயிட்டு அப்படியே பொன்னியை பார்க்குறாரு. கையில் கொஞ்சோண்டு மருதாணி வச்சுருக்காங்க. அப்போ யோசித்து பார்க்குறாரு, எனக்கு மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், வாரம் வாரம் நாங்கள் மருதாணியை அரைச்சி வைப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்ததை சக்தி யோசித்து பார்க்குறாரு. ஐயோ, பொன்னிக்கு மருதாணி இல்லையே, ஆமாம் பொன்னி உனக்கு எங்கே மருதாணி கிடச்சிது அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அங்கே ஒரு இடத்துல இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஓ, அங்கே பொன்னி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, சரி நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எகிரி குச்சி அந்த மருதாணி கரெக்டாக பார்த்து காலில் அடி கூட பட்டுடுச்சு. அப்போ கூட அந்த மருதாணிலாம் பறித்து கொண்டு வந்து நல்லா அரைக்கிறாரு. அரைச்சி ஒரு பவுலில் கொண்டு வராரு. பொன்னிக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. ஐயோ நல்ல வேலை பொன்னி எழுந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு பென் எடுத்து கையில் அழகாக வரைகிறாரு. வரைஞ்சிட்டு அதே மாதிரி மருதாணி எல்லா இடத்துலையும் வைக்கிறாரு. நல்ல வேலை பொன்னி எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மருதாணி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டாரு. காலைல எழுந்து பொன்னி பார்க்குறாங்க, கையெல்லாம் செவந்திருக்கு. என்ன நம்ம கொஞ்சோண்டு மருதாணி வச்சோம், இவ்வளோ மருதாணி இருக்குது, யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக கதவை தட்டுறாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பொன்னி, ஷிவானி பாப்பா வராங்க. என்னத்த தூங்கும்போது எழுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு வச்ச மருதாணி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு ஷிவானி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, உங்களால் தான் மருதாணி வைக்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஷிவானி, நைட்டு கொஞ்சம் தான் வச்சேன், காலைல யாரும் எனக்கு வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வச்சிருப்பா? யாரும் வைக்கலனா சக்தி மாமா தான் வச்சுருப்பாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்க்குறாரு. நாளாக வைக்கல, என்ன பற்றியா பேசிகிட்ருக்கீங்க, நாளாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. அப்படியே பொன்னி பார்க்குறாங்க கையை, சக்தி கையில் அப்படியே மருதாணி ஒட்டியிருக்கிறதுலாம் பார்க்குறாங்க. ஓ, நீங்கள் தான் எனக்கு வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஷிவானி, எனக்கு தெரிஞ்சிடுச்சு யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. ஐயோ நம்மள தான் கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே பார்க்குறாரு. என் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம், அதனால தான் நல்லா எனக்கு செவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சக்தி சிரிச்சிட்டே படுத்துட்ருக்காரு. அப்படியா, ஆமாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி அப்படியே சக்தியே பார்க்குறாங்க. சக்தி அப்படியே கண்ணை தூங்குற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துட்ருக்காங்க.